அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி செய்ய போது கீ ரைஸு. கீ ரைஸ்க்கு தேவையான அளவு அரிசி பாஸ்மதி ரைஸு. இது வந்து இந்த கப் இந்த டம்ளர் அளவு 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த டம்ளரில் 1.5 டம்ளர். அதுக்கு வந்து சின்ன சைஸு 2 வெங்காயம், தக்காளி 1/4, ஸ்டார்ட் பாருங்க, பட்டை, லோங்கம், இலாச்சி, இன்னும் ஏலக்காய், மல்லி, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து தேங்காய் எண்ணெயும் நெய் போட்டு நான் செய்ய போகிறேன் கீ ரைஸ். வாங்க இப்போ நாங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், கேஸ் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் மேலே வந்து வச்சுட்டேன். கேக்குதா என் வாய்ஸு? என் பையன் கத்தி நேற்று பேசினால கேக்குக்கெல்லாம் என்ன, அதனால எங்கள் பையனுக்கு பேசுறதுன்னா அவனே சமைக்கிறேன்னு சொல்கிறான். அவன் கையிலெல்லாம் பட்டுச்சுன்னா அதுக்காக வேண்டாம் சொல்லி தான் ஒதுக்கி வச்சுருக்கேன் அவனுக்கு. ஓகேவா? அவன் வந்து கேக்கெல்லாம் அவன் போடுவான் வீடியோலாம். இப்போ வந்து நான் சமையலுக்கு மட்டும் நான் போடுவேன். ஓகேவா? பாருங்க, சூடாயிடுச்சு சட்டி. கீ போடுறேன். லைட்டாக தான் போடுறேன், லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக போடுறேன். ஓகேவா? இது 50 கிராம். அப்புறம் தேங்காய் எண்ணெய். பாருங்க, தேங்காய் எண்ணெய். பாருங்க, இப்போ சூடாச்சு. ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய், பட்டை, இலை. ஃபஸ்ட்டு சொன்னது சின்ன சைஸ் வெங்காயம் 2, இது நான் போடுறேன். அரிசி வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுன்னா அது நல்லா இருக்கும். அது இல்லைன்னா அப்படியே அரிசி எடுத்து போட்டால் அது வந்து அப்படியே அரிசி தான் தெரியும் எனக்கு. அதுக்காக தான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன். வெங்காயம் வந்து ரொம்ப மெரூனாக ஆகக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தான் இது பண்ணணும், கலக்கணும். ரொம்ப கலக்கக்கூடாது. அதுக்கு மேலே கருவேப்பிலை போடுறேன். இப்போ 3 பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்க, இந்த ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா நான் கொஞ்சமாக செய்ய போகிறேன். இப்போ கீ ரைஸு நிறைய செய்யல, லைட்டாக செய்கிறேன். அதுக்காக தான் 1.5 ஸ்பூன் போட்டேன். ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு 2 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை இருக்கும், அந்த பச்சை வாசனை வைக்கணும். இப்போ தண்ணி கூட நாங்கள் வந்து இந்த அளவு தான் போடணும். இப்போ 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி போடணுமா.
ஓகேவா? தக்காளி லைட்டாக கால் இதுதான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஒயிட்டாக வரணும் ரைஸு, அதுக்காக தான். அது கால் தான், ரொம்ப கூட இது பண்ணல. அது அப்புறம் கால் கொஞ்சோண்டு தான் தக்காளி. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க. 1 கிளாஸு, 2 கிளாஸ், 2.5 பாதி இதோட பாதி. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். உப்பு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்க கைஸ், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, நல்லா கொத்தி பார்க்குறீங்க, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க. இப்போ அரிசி போட போகிறேன். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்க கைஸ், எப்படி கொதியாக வந்துட்டு பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ வந்து மேலோட்டு கீ போடுறேன். முந்திரி பருப்பு, மல்லி, புதினா. இப்போ வந்து சிம்மில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போடலாம். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு சொல்லி. இப்போ நான் மூடி வச்சிடறேன், சிம்மில் வச்சிடறேன். பாருங்கள் கைஸ், இப்போ வெந்துச்சு சாதம். பார்க்கலாமா? கீ ரைஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக மசாலா நல்லா வந்திருக்கு. பாருங்கள் நீங்களும் பாருங்கள். முந்திரி எல்லாம் மேலே தான் இருக்குது பாருங்கள். மல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் மேலோட்டு தான் இருக்குது. பாருங்கள். இப்போ பாருங்கள், மாஷால்லா மாஷால்லா நல்லா வந்திருக்கு. மாஷால்லா பாருங்கள், அரிசியோ உடையாமல் இருக்குது. பாருங்கள், அரிசியோ உடையாமல் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஆயிடுச்சு. இது போலில் இது பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுறோம். கைஸ், மினி கிச்சன் மினி ஷெஃப் செட் தெரிஞ்சிருக்கோம். கைஸ், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாதிரிங்க. கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். பார்க்கலாம் கைஸ். இப்போ பவுலில் போட்டு நான் காட்டுறேன், அதுக்குள்ளே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள் கைஸ். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. மறக்காமல் மினி ஷெஃப்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அல்லாஹ் ஹாஃபிஸ். கைஸ், பார்த்துருங்களா? மினி செஃப்க்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுக்கு அனுப்புங்க. சரியா? தேங்க்யூ.